முருங்கைக்கீரையில் மோர் குழம்பு எப்படி வைக்கிறது? ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு விஷயம், பயப்படக்கூடாது. முருங்கைக்கீரை வெறும் மோர் குழம்பு தான் நீங்கள் பண்ணியிருப்பீங்க. சில பேர் ரொம்ப ஜீனியஸ் வந்து அதாவது முருங்கைக்கீரை போட்டு மோர் குழம்பு பண்ணியிருப்பாங்க. தெரியாதவங்க, புதுசாக கற்றுக்க போகிறவங்க, அவங்கெல்லாம் இந்தமாரி இதை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். எப்படின்னா ஒரு பாத்திரம் எடுத்துங்க, அதில் தயிர் போடுங்க, கொஞ்சமாக கடல மாவு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு, அதாவது ஒரு பாத்திரம், ஒரு 1/2 லிட்டர் தயிர், 2 ஸ்பூன் கடல மாவு தண்ணியில் கரைச்சி அதில் போட்டு, மஞ்சத்தூள் அதை போட்டு நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அது திரிஞ்சு போகாமல் அப்படியே இருக்கும். அதுக்கப்புறமா இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் தேங்காய் எண்ணெய் போட்டுங்க. தேங்காய் எண்ணெய் போட்டு கடுகு, ஜீரகம், பச்சை மிளகா, கருவேப்பில்லை, மோர் மிளகா, இஞ்சி நல்லா அது தோலை எடுத்துகிட்டு நைஸாக கட் பண்ணது, அதுக்கப்புறமா முருங்கைக்கீரையை உருவிட்டு அதில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு உருவிட்டு அதில் போட்டுட்டு அப்படியே லைட்டாக வதக்குனிங்கன்னா அது கொஞ்சம் அந்த எண்ணெயில் குக் ஆகிடும். அதுக்கப்புறமா இந்த மோர் குழம்புல இந்த கொதிக்க வச்சுருக்கோம்ல இதில் போட்டு நல்லா கொதி விட்டிங்கன்னா அருமையான முருங்கைக்கீரை மோர் குழம்பு ரெடியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.